திமுக தீய சக்தி, கருணாநிதி தீய சக்தின்னு திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் பதிய வச்சதுக்கான ஒரு பெரும் காரியத்தை அவர் செய்தார். திரைத்துறையில் அவர் பல ஆண்டுகளாக திட்டம் போட்டு உருவாக்கிய அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, சிகரெட் பிடிக்க மாட்டார், குடிக்க மாட்டார், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப தூய்மையானவராக இருப்பார். இதெல்லாம் நடைமுறையில் வேறு மாதிரி இருந்தாலும் அரசியல் சினிமாவில் அப்படி இருந்தது. அரசியலுக்கு வரும்போது பெரிய அளவில் கை கொடுக்கு. நண்பா, நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, உனக்கு சோறு போட்ட என்னோட அம்மாவும் எனக்கு சோறு போட்ட உன்னோட அம்மாவும் இன்றைக்கி இருந்தாங்கன்னா எப்படி உணர்வாங்க, அப்படிலாம் உணர்ச்சி பிழம்பாக எழுதிட்டு கடைசியில் என்னென்னா போஸ்டர் எப்படி வருதுன்னா, எனக்கு ஓட்டு போடுங்க, ஒரு செத்துட்டார், எனக்கு ஓட்டு போடுங்க, ஒருவேளை உயிரோடு திரும்ப வந்தால் நான் பதவியை கொடுத்துறேன். இது ஒட்ட போஸ்டர். கலைஞருக்கு கவுண்டராக கொண்டு வந்த ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கே சேலஞ்சராக மாறுறாங்க. மாறும்போது கடைசியாக எம்ஜிஆர் அவர் 87 டிசம்பரில் இறந்து போகிறார். 87 டிசம்பரில் இறந்து போகும்போது 87 அக்டோபர் வாக்கில் அவருடைய அதிகாரப்பூர்வ ஏடாக கருதப்பட்ட அண்ணா பத்திரிகையில் கொடுத்த விளம்பரம், ஜெயலலிதாவுடன் யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நிறையா செஞ்சார், ஆனால் நிறையா செஞ்சதை விட செஞ்சது மாதிரியான தோற்றத்தை உருவாக்குனார். அது எம்ஜிஆரோட விளம்பர யுக்திகளில் ஒன்று. 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா 1 லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கான விளம்பரமும் செவி வழி கதைகளும் பரவும். இன்ன வரைக்கும் அது தொடருது. கலைஞரையும் எவ்வளோ செஞ்சுருக்காரு, ஆனால் இவருக்கு கெடுத்தார்னு பேர், அவர் கொடுத்தாருன்னு பேர். எம்ஜிஆர் நிறையா தான தர்மம் பண்ணார் உண்மை, ஆனால் வெளியில் உலவர செவி வழி கதைகள், எழுதப்பட்ட கதைகளை இணையாக அந்த உதவிகள் கிடையாது. செஞ்சார், ஆனால் இவ்வளோ தூரம் செஞ்சது கிடையாது சொல்லப்படுற அளவுக்கு. ஜெயலலிதா கார்லேருந்து இறங்கி சசிகலாவோட ஒரு கிராமம் ரோடு கிடையாது, நடந்தால் போகணும். அங்கே போகிறாங்க, போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அங்கே போனோடனே அந்த பொம்பளைங்களாம் எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு நிறுத்துது. இந்த அம்மா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க ஜெயலலிதா. அப்போ எதிர்கட்சி தலைவராக முடிச்சுட்டு கார் ஏற வரும்போது நான் பார்த்தது இது. உங்களுக்கு முடிய இப்படி தூக்கிட்டு சசிகலா கிட்ட சொன்னாங்க, செத்து 5 வருஷம் ஆகுது, ஆனால் மறக்கலை பார்த்தியா, எப்படி கெடுத்து வச்சுருக்கான் பார்த்தியா, இதே வார்த்தையை சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஜெயலலிதாவோட முதல் எதிரி எம்ஜிஆர், கலைஞர் கிடையாது. ஏன்னா அவங்க வாழ விரும்பின வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணி கெடுத்தது. ஏன்னா ஜெயலலிதா 2 தடவை தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது முக்கியமான கட்டத்தில் அந்த தொடர் நின்றுது. அது குமுதத்துலேயும் இன்னொரு இடத்துலையும். அது இவரோட அழுத்தத்தால் தான், எம்ஜிஆரோட அழுத்தத்தால் தான். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாள் வருது. எப்பொழுது பேசினாலும் அவரை பற்றிய நிறைய விஷயங்கள் பேசலாம், ஏன்னா பேசுகிறதற்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களின் அந்த தனித்துவம் அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது சார். ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபினாமினலாக இருக்கார் எம்ஜிஆர் அவர்கள். இப்பொழுது கூட நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தால் கட்சி ஆரம்பிப்பு நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அப்படின்னு இன்றைய அளவுக்கும் இன்றைய தேதிக்கும் நம்ம பேசும் ஒரு மிகப்பெரிய மனிதராக இருக்கிறார். அதிமுகவை உருவாக்கியதே அவர் தான். அப்படின்னும் போது இந்த எம்ஜிஆர் அவர்களின் தெரியாத பக்கங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? தெரியாத பக்கங்கள் அப்படின்லாம் பேசுகிறத விட அவர் ஒரு மாபெரும் ஆளுமை, ஒரு பேரதிசயம், ஃபினாமினா என்று சொல்வார்கள். பேரதிசயம் என்று தான் நாம் பேச வேண்டும். இன்ஃபேக்ட் அவர் அதிமுக அவர் ஆரம்பிக்கலை. 72ல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை பம்மலில் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் எம்ஜிஆர் டேக் ஓவர் சேர்ந்துக்கிட்டு அதை டேக் ஓவர் பண்ணார். அந்த கட்சியை அவர் அதுக்கு பிறகு வளர்த்தெடுத்தார். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். இலங்கையில் கண்டியில் பிறக்கிறாரு. அதன் பிறகு அவங்க அப்பா செல்லுவர் சிறைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்தமான் சிறைச்சாலையில் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். வெள்ளைக்காரன் காலத்தில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை இந்தியா பூரா வெள்ளைக்காரனை எடுத்து போராடுறவங்களை கொண்டு போய் அங்கே போட ஆரம்பிச்சு. அப்போ வாரத்துக்கு 4 பேர் 5 பேரை தூக்கில் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்தது. தேச விடுதலைக்காக போராடக்கூடிய தியாகிகளை. அந்த வேலை பிடிக்காமல் அவர் ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செஞ்சோன்னே அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அலக்கழித்து வேறு ஒரு பொய் வழக்கில், ஒரு கப்பலை வெடிகுண்டு வச்சு தகர்த்தாங்கிற வழக்கில் அவர் மீது வழக்கு தொடரப்படுது. எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சு அங்கேருந்து வராரு. கண்டிக்கு போகிறார், இலங்கை கண்டிக்கு போகிறார். அங்கே தான் எம்ஜிஆர் பிறக்கிறார். அவர் கூட 4 பேர் என்னமோ அவருடைய சகோதரர்கள் பிறக்கிறாங்க. ஒரு சகோதரி மற்றும் 3 பேர். அங்கே வழக்கறிஞராக அவங்க அப்பா தொழில் பண்ணுறாரு. அங்கே அந்தமான் சிறைச்சாலையிலே வழக்கறிஞராக இருந்ததால தான் மேஜிஸ்ட்ரேட் ஆனார். அதன் பிறகு கண்டியிலேருந்து இந்தியா திரும்புகிறார். கும்பகோணத்தில் கொஞ்ச நாள் இருக்கார். அசாத்தியமான வறுமை. அதன் பிறகு அந்த வறுமையிலேருந்து மீண்டு வரும்போது தான் அவர் திரைப்படத்துறையில் முதல்ல நாடகங்களில் நடிக்கிறார். நாடகங்கள் நடித்து அதில் மேலே மேலே வரும்போது தான் 50களின் துவக்கத்தில் திரைத்துறையில் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறார். சிவாஜியும் அவரும் அப்போ சரிசமமாக வந்துகிட்டு இருக்க காலகட்டம். 50களின் துவக்கத்தில் அதன் பிறகு 50களின் நடுப்பகுதியில் 56 57 பிறகு
டாப் லெவலுக்கு வர ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே திரைத்துறையில், 30 ஆண்டுகளுக்கு திரைத்துறையில் இருக்கார். இல்லை, அவர் அப்போ வரும்போதே கருணாநிதி அவர்களும் இருக்காரா? கலைஞர் திரைத்துறைக்கு வரும்போதே இருக்கார். கலைஞர் இருக்கார். 52 பராசக்தியில் கலைஞர் கதை வசனம் எழுதுறாரு. திரைக்கதை கதை வசனம். இவர் வந்து நடிப்புக்கு வராரு. அதுக்கு முன்னாலேயே வராரு. இவர் முதல்ல காங்கிரஸில் தான் எம்ஜிஆர் இருந்தார். ஆரம்ப கட்டத்தில் அவர் இருந்தது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில். சுதந்திர போராட்டத்துக்காகலாம் அவர் போராடி இருக்கார். பெரிய அளவில் இல்லை, ஓரளவுக்கு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார். பட் அதன் பிறகு வந்து ஒரு காங்கிரஸ்லேருந்து விலகி திராவிட இயக்கத்தில் ஈடுபாடு கொள்கிறார். அண்ணா அவர்களோடு சேர்ந்து 67 திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எம்ஜிஆரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதற்கு முன்னாடி வரைக்கும் காமராஜர் தான் அவருக்கு தலைவர். ஆமாம், ஒரு கட்டத்தில் காமராஜர் முதல்ல காங்கிரஸில் தான் இருக்கார். காங்கிரஸ்லேருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரார். அண்ணாவோடு சேர்ந்து வரார் அவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிற கட்டத்தில் 49 இல்லை, அப்போ ஒரு காங்கிரஸில் தான் இருக்கார். 50களின் துவக்கத்தில் தான் வராரு. 52 பொதுத் தேர்தலில் இவங்க புறக்கணிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் தன்னுடைய நாடகம், தன்னுடைய சினிமாக்கள் மூலமாக திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 57 2வது நாடு சந்தித்த 2வது பொதுத் தேர்தலில் திமுக பங்கு பெறுகிறது. திமுக ஃபர்ஸ்ட் டைம் போட்டி போடுறாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் எம்எல்ஏவாக போட்டி போடுங்க. இல்லை, எனக்கு அது ஒத்து வராது, நான் நடிகனாகவே இருக்கிறேன், நடிப்பு துறையிலேயே திமுக ஆதரவு திரட்டணும்னு அவர் சொல்லிடுறாரு. அதனால் எம்ஜிஆர் வேணான்னு சொன்னதால் எஸ்எஸ் ராஜேந்திரன் எஸ்எஸ்ஆருக்கு அந்த சீட்டை கொடுக்குறாங்க. அது என்ன வந்து எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏ ஆனவுன்னா அவருக்கு கிடைச்ச மரியாதை, அவர் நடிகராக இருந்தாலும் அவருக்கு கூடுதல் மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டா நமக்கு வந்து நடிப்பு துறையிலையும் அது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அரசியல்னு உணர்ந்து தான் 62 வந்து எம்ஜிஆர் வந்து சட்டமன்றத்துக்கு போட்டிடுறாரு. 67 இதுக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஆலந்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அண்ணா அவர்கள் முதலமைச்சரானதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தக்க வைத்ததற்கும் கைப்பற்றியதற்கும் எம்ஜிஆரோட பங்கு என்பது அளப்பரியது ஒரு பங்கு. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான். அது வந்து நல்லா நேரில் அதை பார்த்துருக்கேன். நான் வந்து முதல்ல பார்த்தது ஏன்னா 80 ஆட்சியை கழிச்சுட்டு மறுபடியும் 3 மாதத்தில் ஆட்சியை பிடிச்ச பிறகு மவுண்ட் ரோடில் அண்ணா சார் இருக்குல்ல, அந்த இடத்துல எம்ஜிஆர் பேசுகிறார். கூட்டம் கடல் போல் இருந்த கூட்டம், அது பார்க்காத ஒரு கூட்டம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு பேரதிசயம் தான். அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. இருந்த பொழுதும் மறைந்த பிறகும் ரெண்டுமே வந்து அவர் வந்து ஒரு பேரதிசயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு 11 வருட காலம் வந்து திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் வந்து செஞ்சிருக்கார். ஆமாம், என்னதான் ஒரு நடிகர் அப்படின்னாலுமே கூட, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சானா கூட ஒரு 11 வருடம் அப்படின்றது எப்படி சார் சாத்தியப்பட்டது? இல்லைங்க, இப்போ தமிழக அரசியலோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அது வந்து ஆன்டி டிஎம்கே தான் தமிழக அரசோட மையக்கரு. திமுகவை பிடிச்சவங்களோட திமுகவை பிடிக்காதவங்க அதிகம். திமுகவை பிடிக்காதவங்களோட மொத்த மையக்கருவாக அவர் மாறிட்டார். ஆன்டி டிஎம்கேவோட ஒரு சிம்பலாக எம்ஜிஆர் மாறினார். திமுக தீய சக்தி, கருணாநிதி தீய சக்தின்னு திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் பதிய வச்சதுக்கான ஒரு பெரும் காரியத்தை அவர் செய்தார். அதுதான் வந்து அவரோட ஒரு மிகப்பெரிய பலம் நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா வந்து அதை அப்படியே ஸ்வீகரிச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஆன்டி டிஎம்கேன்றது தான் ஏடிஎம்கேவோட மையக்கரு. ஜானகி அம்மா தோற்று ஜெயலலிதா வந்ததுக்கு காரணமே ஆன்டி டிஎம்கேவாக தன்னை ஃபுல்லாக வரிச்சுக்கிட்டாங்க ஜெயலலிதா. ஜானகி அம்மாவால் அதை செய்ய முடியல. அவங்க ஒரு வருஷம் அந்த பிரசிடென்ட் ரூல்லையே அவங்க கலைஞரோட ஒரே மேடையிலெல்லாம் ஏறினாங்க. அதெல்லாம் ஜெயலலிதா செய்யலை. குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பில் தான் அவங்க இருந்தாங்க. அதுதான் அண்ணா திமுகவோட யூஎஸ்பி. அதை அவங்க நல்லா கையில் வச்சுருந்தாங்க. இந்த 11 வருஷம் ஆட்சிக்கு வர விடாமல் பண்ணினார் அப்படின்றாங்கன்னா அது எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த சூட்சுமத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். திமுக தமிழக அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு என்பதை ரொம்ப துல்லியமாக அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதை மேலே மேலே எடுத்துகிட்டு போனார் அவர். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது, கீழ்மட்டத்தில் திமுககாரன் செய்யக்கூடிய அந்த அராஜகத்தை இவர்கள் செய்தது கிடையாது. யார்? அண்ணா திமுக செய்தது கிடையாது. கீழ்மட்டத்தில் அவங்க வந்து மான்ஸ்டர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. மேலே இருக்கவங்க வந்து நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுடைய அராஜகம் என்பது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. திமுகவோட சிக்கலே அதுதான். அதை ஏடிஎம்கே செய்யலை. ஓகே, அது ஜெயலலிதா காலத்துலையும் தொடர்ந்தது, எடப்பாடி காலத்துலையும் தொடர்ந்தது. இல்லை, டஃப் கொடுக்க முடியலையா அந்த அந்த நேரங்களில்? 11 ஆண்டுகள் தொடர்ந்து ஜெயிக்கிறார் அப்படின்னா எந்த தவறுகளுமே அவங்க செய்யலையா? செஞ்சார், நிறைய தவறுகளும் செஞ்சார். ஆனால் வந்து திரும்ப திரும்ப ஜெயிச்சார். வாக்கு வங்கி அளவில் வந்து அவருடைய வாக்குகள் சரியாக தான் தொடங்குச்சு. சரியாக தொடங்குச்சு. அது ரொம்ப உண்மை. ஏன்னா நிறைய துப்பாக்கி சூடலாம் நடந்தது. 85 டிசம்பரில் இதில் பீச் ரோடில் மீனவ நண்பன் படம் எடுத்துகிட்டு அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய படகுகள்லாம் தூக்குனார் அவர். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பீச் ஓரத்தில் பீச்சை அழகுப்படுத்தினன்ட்டு எல்லா படகுகளையும் எடுத்தார். மீனவன் எங்கே போவான்? உடனே அடுத்த நாள் மீனவர்கள் வந்து படகை கொண்டு வந்து பீச் ரோட்டில் போட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது தேவாரம் கமிஷனர் துப்பாக்கி சூடு நடத்தி 5 பேர் செத்து போனாங்க. இப்போயும் நீங்கள் போனீங்கன்னா அயோத்தியா குப்பத்தில் அந்த வெலிங்டன் கல்லூரிக்கு எதிராக பள்ளிக்கு எதிராக அந்த ஸ்தூபி இருக்கும்.
இப்போ கூட கொண்டாடினாங்க 39வது ஆண்டு போன டிசம்பரில் போன மாதம் கொண்டாடினாங்க. அதே மாதிரி வந்து இப்போ துப்பாக்கி சூடுகள் வந்து அவருடைய பீரியடில் தொழிலாளர்களுக்கு எதிரான துப்பாக்கி சூடுகள்லாம் நடந்தது. அம்பத்தூர் ஆவடியிலலாம் ஃபேக்ட்ரிஸ்லாம் பிரச்சனை வந்து. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கீழ்மட்டத்தில் கட்சிக்காரனுடைய அராஜகம் இருக்குது பார்த்தீங்களா. திமுகவோட பெரிய பலவீனம் ரெண்டுமே கட்சிக்காரனோட அந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறது அத்தகையது ஒரு 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 கீழே வந்து ராஜா மாதிரி ஸ்டேஷன் உள்ள போய் ராஜா மாதிரி நடந்துப்பாங்க. அதெல்லாம் எம்ஜிஆர் பீரியடில் நடக்காது. ஓவராலாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த கீழ்மட்டத்தில் அரசியல் பண்ணக்கூடிய அந்த வன்மம் இருக்குல்ல, அது வந்து அதிமுகவுக்கு கிடையாது. அது ஒரு முக்கியமான காரியம். ரெண்டாவது, இந்த மதிய உணவு திட்டம்லாம் வந்து அவரை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போச்சு. பெண்கள் மத்தியில் அவருக்கு இருந்த செல்வாக்கு இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு செல்வாக்கை தான் அவருக்கு கொடுத்தது. குறிப்பாக திமுகவுக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. ஜானகி அம்மா மனைவி வாரிசாக வராமல் ஜெயலலிதா வந்தது காரணம். அந்த 88 பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்லாம் ஜானகி அம்மா பேச ஆரம்பித்தாங்க. கருணாநிதியோட மேடையில் ஏறினாங்க 88. வேற ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா வந்து கருணாநிதி எதிர்ப்புன்றது குருட்டுத்தனமான கருணாநிதி எதிர்ப்பு. சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையுதுன்னா ஆமான்னு சொல்ல வேண்டியது. அந்த லெவலுக்கு தப்பு. அது திமுக சொல்லுது சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையுதுன்னா இல்லை சூரியன் மேற்கில் உதிச்சு கிழக்கில் மறையுதுன்னு சொல்லணும் அதிமுகவில். அப்போ தான் நிற்க முடியும். அதை செஞ்சாங்க அவங்க. ஸோ திமுக எதிர்ப்புக்கான மொத்த மையக்கருவாக தன்னை அவர் மாற்றிக்கொண்டது அவருடைய வெற்றிகளில் ஒன்று. இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்டி டிஎம்கேவை பிரதிநிதித்துவப்படுத்துறது அவருடைய முக்கியமான ஒரு வெற்றிக்கான காரணங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, பாமரனுக்கும் போய் சேரக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களை கொண்டு வந்தது. அவர் அதாவது புரிந்து கொள்ள முடியாத ஒரு வசீகரம் இருந்தது. அது அவர் திரைத்துறையில் அவர் பல ஆண்டுகளாக திட்டம் போட்டு உருவாக்கிய அந்த பிம்பம் இருக்கு இல்லையா. சிகரெட் பிடிக்க மாட்டார், குடிக்க மாட்டார், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப தூய்மையானவராக இருப்பார். இதெல்லாம் வந்து நடைமுறையில் வேறு மாதிரி இருந்தாலும் சினிமாவில் அப்படி இருந்தது. அரசியலுக்கு வரும்போது பெரிய அளவில் கை கொடுக்குது. அண்ணா அவர்கள் முதலமைச்சரானதுக்கே எம்ஜிஆர் காரணம். எம்ஜிஆர் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றிக்க முடியாது என்பது உண்மை. அதன் பிறகு கலைஞர் வந்து அண்ணா செத்தவுடனே கலைஞர் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நெடுஞ்செழியன் தான் வந்திருக்கணும். இப்போ கலைஞர் எம்ஜிஆரோட கை கோத்துக்கிட்டு அழகாக கட்சியை கைப்பற்றுறாரு. கைப்பற்றின பிறகு 71 மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க. 72 வர வேண்டிய எலெக்ஷன் 71 வருது. 72 என்ன பண்ணிடுறாங்க, இவங்க இனிமேல் ஒரு வரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது, எம்ஜிஆர் வெளியில் தூக்கி போட்டுருவோம். ஏன்னா முரசொலி மாறனுக்கு போட்டியாக வந்துடுவார், முரசொலி மாறனால் வர முடியாது எம்ஜிஆர் இருந்தாலும் கலைஞர் பிளான் பண்ணி இத்தனைக்கும் அவர் தான் பொருளாளர். எம்ஜிஆர் அவரே கணக்கு கேட்குறாரு, பொருளாளரே கணக்கு கேட்குறாரு. இந்த வினோதெல்லாம் நடந்தது. 72 தூக்கி வெளியில் போட்டாங்க. 77 ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த 5 வருஷம் வந்து பெரிய அளவில் அரசியல் வன்முறை, கிட்டத்தட்ட 18 பேர் உங்கள் கட்சிக்காரர்கள் கொல்லப்பட்டார்கள். 77 ஆட்சிக்கு வந்து 87 வரைக்கும் அவர் அசைக்க கூட முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 10 ஆண்டு காலம் திமுக பவருக்கு வர விடாமல் பண்ணுறதுன்றதுலாம் பெரிய விஷயம். உங்களுக்கு திரும்ப திரும்ப ஜெயிச்சார். 3 எலெக்ஷன் ஜெயிச்சார். 3 தடவை ஜெயிக்கிறதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சாதனை. 77, 80, 84 படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். 84லலாம் 87 இறந்து போனார் அவர். ஸோ அது பின்னோக்கி பார்க்கும்போது இன்னமும் வந்து ஒரு வசீகரமான தலைவராக, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவராக தான் இருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி வரவன் எல்லாரும் ஒரு பேரை சொல்லாமல் இன்றைக்கி வந்து ஆட்சி நடத்த முடியாதுன்ற ஒரு லெவல் தான் இருக்குது. கட்சியை தொடங்க முடியாதுன்ற ஒரு லெவல் இருக்குது. அது இன்னமும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன் எப்படி வந்தார் அவர், சினிமாலேருந்து எப்படி இங்கே வராரு, இங்கே வந்த பிறகு எப்படி தக்க வைக்கிறாரு. 52களில் 50 படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 36 சதிலீலாவதி படத்தில் அப்போ ஒரு 20 வயசு இருக்கும் போது என்னமோ அவர் வராரு. பட் 50களில் தான் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வருது. 40 வயசில் தான் ஹீரோவே ஆகுது. 40 வயசில் தான் ஹீரோவே ஆகுறாரு. கரெக்டாக வந்து அந்த காலகட்டம் தான் 52, 53 காலகட்டத்தில் தான் ஆகுறாரு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து 77 வரைக்கும் ஒரு அவதாரம், 25 வருஷம் சினிமாவில் ஒரு அவதாரம். அப்புறம் 77லேருந்து 87 அரசியலில் ஒரு அவதாரம். 37 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் சினிமாலேயும் 12 ஆண்டுகள் வந்து இதுலேயும் ஒரு அவதாரம் என்பது வந்து அசாத்தியமானது ஒரு சாதனை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்கு. அந்த நட்பு அது அரசியலுக்கு வந்த பிறகு அது மாறுது. அவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். பிறகு இவர் முதலமைச்சரானதுக்கு பிறகு அந்த நட்பு எப்படி தொடர்ந்தது? இல்லை அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது. பட் பரம எதிரியாக தான் பார்த்தாங்க ஒருத்தர். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பர்சனலாக வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு நட்புணர்வு இருக்குது. உதாரணத்துக்கு கலைஞரோட முதல் மகள் இருக்காங்கல்ல செல்வி, அந்த செல்வியை வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அசம்பிளியில் வந்து 78, 79 அந்த காலகட்டத்தில் வந்து அப்போ ஒரு நாள் கலைஞர் வந்து அசம்பிளிக்கு வரல. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து செல்விக்கு உடம்பு சரியில்லை, அப்பண்டிஸ்டிஸ் ஆப்ரேஷனு, ஜிஹெச் கூட்டு போயிருக்கேன். அப்படியா? உடனே இல்லை பிரேக்கில்
அசம்பிளி ஒரு 1 ஹவரில் முடியுது. எம்ஜிஆர் போய் அப்போ ரங்கபாஷன் ஒரு பெரிய சர்ஜன் இருந்தார். அவருக்கு ஃபோனை போட்டு செல்வி வந்திருக்காங்க, ஆமாம் வந்திருக்காங்க, இன்றைக்கி ஆப்ரேஷனை பண்ணிவிடுங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் எதுலேயே ஒன்று போட்டாங்களாம். அப்போ வந்து அதை போட்டுட்டு வந்து அவங்களோட பர்சனல் நர்சிங் ஹோமில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க போல். அப்போ ரமணா நர்சிங் ஹோம்னு ஒன்று வச்சுருந்தார் டாக்டர் ரங்கபாஷ், இதில் நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பக்கத்தில். அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்க. என்ன அப்படின்னா பில் எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்ட்டாங்க எம்ஜிஆர். அந்த செல்வியை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்போ சாயங்காலம் கலைஞர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஆயிடுச்சா இப்படி பில்லு என்னன்னு கேட்குறாரு. பில்லு எம்ஜிஆருக்கு போயிடுச்சுன்னா, என்னது எம்ஜிஆருக்கு போயிடுச்சா? ஆமாம், அதுக்குள்ளே ஒரு விஷயம் போயிடுச்சா? இதுதான் அவரோட ரியாக்ஷன். ஸோ தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஆனால் அந்த 10 வருஷம் வந்து எம்ஜிஆர் கருணாநிதி விமர்சனம் பண்ண மாதிரி கருணாநிதி எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு அந்த விமர்சனம் வந்து மேலே போச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னா, திமுக பதவிக்காக எதை வேணால் செய்கின்றதுக்கு உதாரணம் 84 இந்திரா காந்தி செத்து எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கார், உடம்பு சரியில்லாமல். காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணி, திமுக தனியாக நிற்குது. அப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் டிசம்பர் 84 எம்ஜிஆர் செத்துட்டார்னு ரூமர், கடுமையான ரூமர். எலெக்ஷன் முடிஞ்சோடனே டிக்ளேர் பண்ணுவாங்க டெத்துன்ட்டாங்க. திமுகவோட போஸ்டர்ஸ் எலெக்ஷனுக்கு கவுண்டிங்க்கு முதல் நாள், அதாவது போலிங்க்கு முதல் நாள் தமிழ்நாடு பூரா ஓட்டின போஸ்டர், என் ஆரிய நண்பர் எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்று அறிகிறேன், தயவுசெய்து திமுக வாக்களியுங்கள், நாங்கள் வெற்றி பெற்று அவர் உயிருடன் திரும்பி வந்தால் ஆட்சியை எம்ஜிஆரிடம் ஒப்படைத்து விடுவோம். இப்படிலாம் போஸ்டர்ஸும் ரைட் அப்போ வந்தது. இதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. இதை செஞ்சது திமுக. அந்த காலகட்டத்தில் அவர் உயிரோடு இருக்கார், ஆனால் செத்துட்டார்னு ரூமர். அதுக்கப்புறம் தான் அந்த போஸ்டர் வருது. அந்த போஸ்டர் வந்து அவர் உயிரோடு இருக்கும்போதே வருது. அவர் 2-3 மாதம் அமெரிக்காவில் இருந்தார். 54 அக்டோபரில் போனார், எண்டில் இந்திரா காந்தி சாவறதுக்கு 2 இந்திரா காந்தி செத்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் போகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதம் இருக்கார். டிசம்பரில் ரிசல்ட் வந்து ஜெயிச்சிடுறாங்க. கவர்மெண்ட் முதலமைச்சர் இல்லாமலே இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியனை வச்சுட்டே ஓடுது, கவர்னரை வச்சுட்டே ஓடுது. பிப்ரவரியில் அவர் திரும்பி வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றார். இந்த எலெக்ஷனுக்கு போலிங்க்கு மொதல் நாள் ஓட்டின போஸ்டர் இது. குங்குமத்தில் ஒரு பெரிய கடிதம் எழுதினார் கலைஞர், அவர் இறந்துட்டார். அதில் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த உணர்ச்சி கொந்தளிப்பாக இருக்கும். நண்பா, நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, உனக்கு சோறு போட்ட என்னோட அம்மாவும் எனக்கு சோறு போட்ட உன்னோட அம்மாவும் இன்றைக்கி இருந்தாங்கன்னா எப்படி உணர்வாங்க, அப்படிலாம் உணர்ச்சி பிழம்பாக எழுதிட்டு கட்சியில் என்னென்னா போஸ்டர் எப்படி வருதுன்னா, எனக்கு ஓட்டு போடுங்க, அவர் செத்துட்டார், எனக்கு ஓட்டு போடுங்க, ஒருவேளை உயிரோடு திரும்ப வந்தால் நான் பதவியை கொடுத்துறேன். இது ஒட்ட போஸ்டர், இது வரலாறு. இந்த எண்டுக்கு போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியும் 85 எம்ஜிஆர் வந்து மறுபடியும் பதவி ஏற்றுட்டார். 87 இறந்த பிறகு இவங்க ரெட்டையில பிரியுது பாருங்க. ஆமாம், ஜானகி ஜெயின் பிரிஞ்ச பிறகு தான் திமுக வந்தது. 89 ஜனவரியில் ரெட்டப்புறா சேவல், ரெட்டப்புறாவில் ஜானகி அம்மா, சேவலில் ஜெயலலிதா, கையில் காங்கிரஸ் மூப்பனார் தனியாக நிற்கிறாரு, திமுக தனியாக நிற்குது. சூரியன் 4 முனை போட்டியில் ஈஸியாக திமுக அடிச்சுட்டு வந்துடுது. ஆனால் ஒரே மாதத்தில் 2 அணியும் ஒன்றா சேருது. ஜானியும் ஜே அணியும் சேர்ந்து ஒரே மாதத்தில் மதுரை கிழக்கு, மருங்காம்புரி 2 இடத்துல இடைத்தேர்தல், 2 இடத்துலையும் அதிமுக ஜெயிச்சு ஒரே மாதத்துல. அப்போல்லாம் இடைத்தேர்தல் ஒழுங்காக நடக்கும். அப்போ நடந்த இடைத்தேர்தலில் வந்து முடிவு வந்து இப்படி வந்தது, மதுரை கிழக்கு எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறது, எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு வந்தது. ஸோ இது அவர் இருந்த வரைக்கும் திமுகவால் ஆட்சி கட்டில் அருகில் வர முடியல. அது நினைத்தே பார்க்க முடியாத ஒரு சாதனை, அரும்பெரும் சாதனை தான் நீங்கள் சொல்லணும். அது என்னன்னு புரிந்து கொள்வதே கடினமானது. எத்தனை கூட்டணி வச்சாலும், எத்தனை கூட்டணி மாற்றி வச்சாலும், அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் இவங்களால் வர முடியல. அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகில் வர முடியவில்லை என்பது தான் வந்து யதார்த்தம். ஜெயலலிதா அவர்களை எப்படி உள்ளே கொண்டு வராங்க சார்? விருப்பப்பட்டு கொண்டு வராரா, இல்லை அது எதேச்சையாக நடந்து வராங்க? விருப்பப்பட்டு தான் கொண்டு வராரு. அது என்ன ஆகுது, 80 ஆட்சியை கலைச்சிடுறாங்க. மொரார்ஜி தேசாய் வந்தோடனே காங்கிரஸ் திமுக கூட்டணி வருது. 80 இந்திரா காந்தி ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு வந்தோடனே 80 மார்ச்சில் 80ஆம் ஆண்டு தேர்தல் வருது. அதற்கு முன்னாடி ஒரு ஆதரவுலாம் கொடுத்துருக்காரு இந்திரா காந்திக்கு. கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் முந்தாடி. அது இல்லை 77 இந்திரா காந்தி அவர் ஆட்சிக்கு வரும்போது இந்திரா காந்தி பிரதமர் இல்லை, மொரார்ஜி தேசாய் தான். எம்ஜிஆர் ஒரு தப்பு பண்ணார், அது இந்திரா காந்திக்கு ஒரு கோபம் இருக்குது அவர் மேலே. ஆனால் இந்திரா காந்தி பதவியை 78 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் பறித்து அவங்கள தெருவில் விட்டாங்க, எம்பி பதவியை பிடுங்கினாங்க. அப்போ அவங்க வந்து தஞ்சாவூர் கிழக்கில் நிற்கிறதா தஞ்சாவூரில் நிற்கிறதா ஒரு பேச்சு அடிப்பட்டது. சேஃப் சைடு சவுத் இந்தியாவில் முதல்ல எம்ஜிஆர் வந்து வாங்க அப்படின்னு கொடுக்குறேன் ஒத்துக்கிறேன்ட்டு வர வச்சுட்டு அதுக்கு பிறகு பல்ட்டி அடிச்சிட்டார். ஏன்னா மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் நிறைய இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது எம்ஜிஆருக்கு, அதனால் வந்து நான் ஆதரவு கொடுக்கல, வாபஸ்ன்ட்டார். அந்த கோவம் இந்திரா காந்திக்கு இருந்தது. 2 வருஷம் பொறுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாச்சு. உருவான உடனே இந்திரா காந்தி ஜெயிக்கிறாங்க. 79 டிசம்பரில் ஜெயிக்கிறாங்க.
மார்ச் மாதம் 9 கவர்மெண்ட்டை இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணாங்க. 8 கவர்மெண்ட் தான் லிஸ்ட்டில் இருந்து 9வது தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கலைஞரோட நிர்பந்தத்தால் சேர்த்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. டிஸ்மிஸ் பண்ண பிறகு அதுக்கு பிறகு மறுபடியும் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் தான் ஜூன் மாதம் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா 80ல் எம்ஜிஆரோட உடல்நலம் குன்ற தொடங்குது. அப்போ தமிழ்நாடு பூரா போய் கேம்பெயின் பண்ணோம். அப்போ கலைஞர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். அப்போ கலைஞரை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ட்டு தான் 82ல் கொள்கை பரப்பு செயலாளராக கொண்டு வரார். அதற்கு முன்பு சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு தலைவர்னு ஒரு பொறுப்பு. இந்த சத்துணவு திட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு உயர்மட்ட குழு போட்டு ஜெயலலிதாவை அதில் உறுப்பினராக்குறாரு. அவர் விருப்பப்பட்டு கூப்பிட்டார். அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தது. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா இறந்த பிறகு 73-74 சினிமா பட வாய்ப்புகளும் போய் ஒரு 6-7 ஆண்டுகள் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பப்ளிக் லைஃப்ன்றதே இல்லை, சுத்தமாக சினிமாலேயும் வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் 80ல் ஜெயிச்சு 82ல் முதல்ல சத்துணவு திட்டத்து உயர்மட்ட குழு உறுப்பினராக போடுறார். அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளராக போடுறார். கொள்கை பரப்பு செயலாளராக போடும்போது தான் அவங்களுக்கு அரசியலில் அதிகமான ஈடுபாடு வருது. ராஜ்யசபா எம்பியாக்கி அனுப்புகிறார். 6 வருஷம் ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க. அப்போ கலைஞருக்கு எதிரான பிரச்சாரங்களுக்கெல்லாம் அவங்க போகிறாங்க. அவங்க நல்லாவும் பேசுகிறாங்க. அவங்கள பயிற்றுவிச்சது யாருன்னா சசிகலாவும் நடராஜனும். ஏன்னா இவங்க இந்த கொள்கை பரப்பு சத்துணவு கட்ட உயர்மட்ட குழு தலைவராக இருக்கும்போது, உறுப்பினராக இருக்கும்போது கடலூரில் ஒரு மாநாடு நடக்குது 82-83. அங்கே ஒரு பெரிய ஊர்வலம் நடக்குது. அப்போ அங்கே பிஆர்ஓவாக இருந்தது நடராஜன். அப்போ சந்திரலேகான்ற அந்த ஜனதா கட்சி தலைவர் சந்திரலேகா கடலூர் கலெக்டர். எம்ஜிஆர் அவங்களுக்கு லெட்டர் இப்போ சொல்கிறாரு, ஜெயலலிதா வராங்க, அவங்களுக்கு எல்லா விதமான அரசு இந்த நிர்வாக நடைமுறையை பற்றி சொல்லிக் கொடு அப்படின்னு. அப்போ சந்திரலேகா தான் முதல்ல இவருக்கு நடராஜனுக்கு சசிகலாவை ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்துகிறார். அந்த சசிகலா நடராஜனோட மனைவி சசிகலாவை அந்த மாநாட்டில் நடராஜன் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்துகிறார். சின்ன சின்ன வீடியோ கேசட்ஸை கொண்டு போய் அப்போ சைக்கிளில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க அந்த காலத்தில். ப்ளஸ் அவங்க வீடியோலாம் எடுக்கிறாங்க. உங்களோட நிகழ்ச்சிகளுக்கு, அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அவங்கள பயன்படுத்திக்கும். அப்படி தான் அறிமுகம் கிடைக்குது 82-83. இவ்வளோ தூரம் கொண்டு வரும்னு தெரியாது. அது இவ்வளோ தூரம் கொண்டு வரும்னு தெரியாது. 83ல் அவங்க ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க, பெண்கள் மாநாடு ஒன்று நடத்து. அதுக்கு ஃபுல் வீடியோ கவரேஜ் சசிகலா. அதில் தான் உறவு அவங்களுக்குள்ள பலப்படுது. 84ல் டெய்லி வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க. 87 எம்ஜிஆர் மறைஞ்ச உடனே ஃபேமிலியோட போயஸ் கார்டனுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அதன் பிறகு தான் அந்த உறவு வருது. ஸோ அந்த 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 ரிலேஷன்ஷிப் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆர் 80-82ல் கலைஞருக்கு கவுண்டராக கொண்டு வந்த ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கே சேலஞ்சராக மாறும்போது கடைசியாக எம்ஜிஆர் ஒரு 87 டிசம்பரில் இறந்து போகிறார். 87 டிசம்பரில் இறந்து போகும்போது 87 அக்டோபர் வாக்கில் அவருடைய அதிகாரப்பூர்வ ஏடாக கருதப்பட்ட அண்ணா பத்திரிகையில் கொடுத்த விளம்பரம், ஜெயலலிதாவுடன் யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி தான் அதில் அறிக்கையே வருது. ஆரம் வீரப்பன் உட்பட 9 மந்திரி எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவை பற்றி எழுதும்போது கடைசியாக அவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது போட்டது, யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, மறு உத்தரவு வரும் முறையில் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு தான் அவர் போடுறார். அந்த இதுவே போடுறார், அந்த அறிக்கையை போடுறார். பட் அதுக்கு பிறகு நிலைமை மாறுது. எம்ஜிஆர் மறைஞ்சோன்னா கட்சி இருகூறாக பழக்குது. ஏன்னா ஆரம் வீரப்பன் தான் கட்டுப்பாட்டில் ஜானகியை வச்சு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அழக பார்க்குறாரு. ஜானகி அம்மாவை பிடிக்காத இவங்களை, ஆரம்பியை பிடிக்காத எதிர்கோஷ்டி பண்டுட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டவங்க அவங்க ஜெயலலிதாவை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் அந்த அம்மாவோட வளர்ச்சி வருது. அதுக்கு பிறகு 89ல் வந்தோடனே அவங்க பிரிஞ்சு போகணும், அரசியல் விட்டு விலகிடணும்னு கடிதம்லாம் எழுதி வைக்கிறாங்க. அந்த கடிதத்தை கலைஞர் திருடுறாரு. அந்த துரைன்னு ஒரு கமிஷனர் அவனை வச்சு திருடி வெளியில் விட்டோன்னா அதோட தொடர்ச்சியாக தான் அசம்பிளியில் அடித்தடி ஆகுது. முடியை விரிச்சு போட்டுன்னு கவர்னர்கிட்ட ஓடுறாங்க. அப்புறம் நான் திரும்ப வந்தால் சிஎம்மாக தான் வரேன்றாங்க. கவர்னர் வீட்டில் இருந்துட்டு திரும்ப வராங்க. ராஜ்பவனில் இருந்துட்டு அடுத்து அவங்க சிஎம்மாக வந்தது 2 வருஷம் பொறுத்து செக்ரட்டரியேட்டுக்கு உள்ள சிஎம்மாக சேர்றாங்க. ஸோ திமுகவோட அந்த எதிர்ப்பு இல்லாமல் இருந்திருந்தோன்னா அவங்க அரசியல் விட்டே போயிருந்திருப்பாங்க. அவங்க கடிதத்தை எழுதி வைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக 89ல் கலைஞர் ஜெயிச்சோன்னு. அப்படியே விட்டால் அப்படியே போயிட்டுருப்பாங்க. அந்த அம்மா அந்த கடிதம் எழுதி வைக்கிறாங்கன்றதை நடராஜன் மூலமாக ஸ்மெல் பண்ணி அந்த கடிதத்தை நடராஜனை வச்சு திருடுறாங்க. உள்ளேருந்து திருடி எல்லா பத்திரிகைக்கும் கொடுக்குறாங்க. பத்திரிக்கையில் வெளியில் வந்தோன்னா அந்த அம்மாவுக்கு அவங்க உத்தரதாண்டம் ஆடுறாங்க. அவங்க இதோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம் அப்படின்ட்டு தான் அவங்க அசம்பிளி உள்ள பெரிய வன்முறையாக நடக்குது. அதோட தொடர்ச்சி தான் 2 வருஷம் பொறுத்து சிஎம் ஆகி உட்காந்தது. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம சமீபமாக பார்க்குறோம், இப்போ விஜய் அவர்கள் கூட கட்சி தொடங்கி அவர் நிவாரண உதவிகளை கொடுக்கறது கூட கூப்பிட்டு தான் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது எம்ஜிஆர் அவர்கள் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளவர். அப்படின்னும் போது அவர் களத்தில் எப்படி செயல்பட்டார்? அவர் நிறையா செஞ்சார். ஆனால் நிறையா செஞ்சதை விட செஞ்சது மாதிரியான தோற்றத்தை உருவாக்குனார். அது எம்ஜிஆரோட விளம்பர யுக்திகளில் ஒன்று. 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா 1 லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கான விளம்பரமும் செவி வழி கதைகளும் பரவும்.
இன்ன வரைக்கும் அது தொடருது. கலைஞரும் எவ்வளோ செஞ்சுருக்காரு, ஆனால் இவருக்கு கெடுத்தார்னு பேர், அவர் கொடுத்தாருன்னு பேர். எம்ஜிஆர் நிறையா தான தர்மம் பண்ணார் உண்மை, ஆனால் வெளியில் உலவுற செவி வழி கதைகள், எழுதப்பட்ட கதைகளை இணையாக அந்த உதவிகள் கிடையாது. செஞ்சார், ஆனால் இவ்வளோ தூரம் செஞ்சது கிடையாது சொல்லப்படுற அளவுக்கு. கலைஞரோட பிரச்சனை என்னென்னா, அவர் செஞ்சுருக்காரு, ஆனால் செய்யலைன்றது தான் அவரை பற்றி உலவக்கூடிய ஒரு செய்தி. தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை அவர் கண்டிப்பாக வெளியில் கொடுத்தார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக அந்த வீட்டுக்கு போனால் யாரும் சாப்பிடாம வர முடியாது, கல்வி உதவி திட்டங்கள் கொடுத்தாரு. தனிப்பட்ட முறையில் தனக்கு வேண்டிய தொழிலதிபர்கள் நிலைச்சு வந்தார்கள். இன்றைக்கி இருக்காங்கள்ல கல்வி வள்ளல்கள், அவங்களுக்கெல்லாம் லேண்டை கொடுத்து கல்வியை உருவாக்குனது அவர் தான். இப்போ ஜேபிஆர், ஏசி சண்முகம், ஜி விஸ்வநாதன், எஸ்ஆர்எம், இவங்களுக்கெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து 80களின் மத்திய பகுதியிலையும் இறுதியிலையும் அவர் சாவறதுக்கு முன்னால் பள்ளிக்கூடங்கள் தொடங்கிறதுக்கு, கல்வி தொடங்கிறதுக்கு. ஏன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு இப்போ பொறியியல் கல்லூரிகள்லாம் வரத்துக்கு வந்து இது அதை ஒன்று நுட்பமாக அவர் உணர்ந்தார். எதிர்காலத்தில் வந்து இந்த எஜுகேஷன் தான் பெருசாக வரப்போகுது, அதனால் இப்பயே கல்லூரிகளை தொடங்குங்க. ஜெகத் ரட்சகன் இவங்களுக்கெல்லாம் உத்வேகமாக இருந்து நிலங்களை கொடுத்து, அரசு நிலத்தை கொடுத்து, பாதிக்கு மேலே அது எல்லாமே இவர்கள் இப்போ சொன்னவங்க எல்லாமே பாதிக்கு மேலே இவர்கள் நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அரசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்களுக்கு வளைக்கப்பட்ட நிலங்கள் தான். அதுக்கு பிறகு ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை 40 வருஷத்துக்கு முன்னால், 45 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்து அதை ஆரம்பிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபோர்சைட்டு தேவைப்பட்டது. அது அவர்கிட்ட இருந்தது. அது ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா அதில் சட்டவிரோதமாக அந்த காலத்தில் லேண்டை கொடுத்தாங்கனாலும் அது கல்வியாக திரும்பி வந்திருக்கு. இப்போ ராமச்சந்திர உடையார் இருக்கார், ராமச்சந்திரா காலேஜ், அந்த பெரிய இப்போ இருக்க வெங்கடாச்சலத்தோட அப்பா ராமச்சந்திர உடையார், அவர் அந்த காலத்தில் பெரிய சாராய வியாபாரி, எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு. இப்போ ஆனால் இன்றைக்கி என்ன, அவங்க மிகப்பெரிய கல்வி அதிபர்கள். ஏன்னா அது திரும்ப கல்வியாக தான் வந்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் தான். அது எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து தான் வந்து. இது எம்ஜிஆருடைய அந்த காலத்தில் ஒரு ஃபோர்சைட்டோடு கொடுத்து. ஸோ இந்த கல்விக்காக இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த தொழிலதிபர்கள் அவங்களுடைய நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆரம்ப கட்டம் வேறு மாதிரி தான் இருந்தது. ராமச்சந்திர உடையார், ஜேபிஆர், ஏசி சண்முகம், ஜெகத் ரச்சனா, இவங்கெல்லாம் இந்த டீமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அவங்க வெவ்வேறு விதமான காரியங்களில் தான் ஈடுபட்டிருந்தாங்க. பட் எம்ஜிஆருடைய வலியுறுத்தலின் பேரில் அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை தொடங்கும் போது அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்போ தமிழ்நாடு வந்து உங்களுக்கு எஜுகேஷன் ஹப்பாகவே உருவாகுது. அந்த விதத்தில் அவருடைய சாதனை என்பது மிகப்பெரிய சாதனை. அதாவது 82 மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது +2 வரைக்கும் படிப்பு வந்து உறுதிப்படுத்தப்படுது. அதனால் கல்வி இடைநிற்றல் தடுக்கப்படுது. 10ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸோடு நின்றுறவன் அது நின்று போய் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிடுறான். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எப்படியா படிச்சுட்டு வெளியில் வந்தோடனே இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, எப்படியாவது உள்ளே போய் சேர்ந்து படிச்சிடலாம். அதனால தான் உங்களுக்கு ஐடி ரெவல்யூஷனை தமிழ்நாட்டில் 90களில் வந்ததுக்கு காரணம் 82ல் வந்த சத்துணவு திட்டம், 80கள் முழுவதும் சென்னையை சுற்றி வந்த பொறியியல் கல்லூரிகள், இதெல்லாம் சேர்ந்து தான் 90களின் மத்திய பகுதியிலையும் இறுதியிலையும் தமிழ்நாடு வந்து ஐடி ஹப்பாக மாறினதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான். அதையும் நாம் கவனத்தில் கொண்டு தான் பேசணும். கடைசியாக ஒரு கேள்வி, இன்னமும் அந்த எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர்கள், தொண்டர்கள் வந்து இன்னமும் அவருடைய படத்தை வைத்து மாலை போட்டு அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இறந்த நாளாக இருந்தாலும் சரி, இந்த போடுவது அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் ஒரு பேரதிசயம்ன்ற கான்செப்ட். அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். 2 விஷயம் அவரை பற்றி, 2 புத்தகங்களை நீங்கள் எம்ஜிஆரை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க எம்ஜிஆரை பற்றி புக்கு. ஆனால் கிரிட்டிக்கலாக எழுதின புத்தகங்கள் 2 புத்தகங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு குறுநாவல், ஜெயகாந்தனோட குறுநாவல் சினிமாவுக்கு போன சித்தாளன். அந்த குறுநாவல் வந்து புத்தகமாகவே வெளிவந்திருக்கு. புத்தக கடையில் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். சினிமாவுக்கு போன சித்தாளுன்றது ஜெயகாந்தன் புத்தகங்களை விற்கக்கூடிய அந்த புத்தக நிலையங்களில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். 144 பக்கம். அது எம்ஜிஆர் எப்படி வந்து பெண்களை வசியம் பண்ணி இது பண்ணுது, பெண்களை வசீகரம் பண்ணிச்சு அவருடைய நடிப்பு என்பது, அது ஒரு புத்தகம். அது ஒரு பிம்பம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும். 2வது எம்ஜிஆர் த மேன் அண்ட் த மித்துன்னு ஒரு பேராசிரியர் எம்எஸ்எஸ் பாண்டியன் இறந்து போயிட்டார். அவர் டெல்லியில் இருந்தார். அவர் இறந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. அவர் எழுதின புத்தகம் ஜெயகாந்தனோட சினிமாவுக்கு போன சித்தாளி என்ற குறுநாவல், 144 பக்கம். 2வது எம்எஸ்எஸ் பாண்டியன் ஆங்கிலத்தில் எழுதிய எம்ஜிஆர் த மேன் அண்ட் த மித். இது 2ஐயும் படித்தா இன்னொரு பரிமாணம் புரியும். பட் எப்படி இருந்தாலும், ஏன்னா அறிவுஜீவிகளும் எழுத்தாளர்களும் தங்களுடைய அளவுகோலை வச்சு மனிதர்களை, தலைவர்களை எடை போடுறாங்க. மக்கள் அவங்களை எப்படி எடை போட்டாங்கன்றது தான் வரலாறு பதிவு செய்யக்கூடிய விஷயம். இந்த 2 புத்தகங்களும் எம்ஜிஆர் கிரிட்டிக்கலாக பார்க்கக்கூடிய புத்தகங்கள். ஆனால் அவர் ஒரு மாபெரும் ஆளுமை என்பதற்கு அதில் எந்த சந்தேகமும் வேணாம். செத்து 37 வருஷம் பொறுத்தும் நிற்கிறாருன்னா
ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இன்னும் நாளாக எம்ஜிஆரை பற்றின ஸ்டடி, காய்தல் உயர்த்தல் இல்லாமல் எம்ஜிஆரை பற்றின அந்த ஒரு ஆய்வு தேவைப்படுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து காய்தல் உயர்த்தல் இல்லாமல் எம்ஜிஆரை பற்றி தரமான ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் வரலன்றது தான் உண்மை. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் இருக்குது. அப்புறம் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எழுதின நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. அது நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த 2 சினிமாவுக்கு போன சித்தாளு ஜெயகாந்தனோட அந்த குருநாவல், எம்ஜிஆர் த மேன் அண்ட் த மித் எம்எஸ்எஸ் பாண்டியனோட ஆங்கில நூல், இது 2ம் ஒரு தரமான ஒன்று இலக்கியம், இன்னொன்று வந்து ஒரு ஆய்வு நூல். இது 2 அடிப்படையிலையும் வரலாறு இப்போ தானே சமீப காலம், அதனால் வந்து ஆய்வு நம்ம வந்து தரவுகளை தேடி பெரிய அளவில் ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை. அது ஒன்று தேவைன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக எம்ஜிஆரை பற்றின ஒரு காய்தல் உயர்த்தல் இல்லாத ஒரு நூல். அது நிறையா ஸ்டடி பண்ணணும், அது ஆய்வுகள் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும். ஏன்னா இப்போ தானே இறந்து போயிருக்காரு. வரலாறுல 37 வருஷன்றது ஒன்றுமே கிடையாது. கடந்த 100 years ஆஃப் அந்த அதில் வந்து 50ஸ்க்கு பிறகு ஒரு சினிமாவில் பண்ணது, அரசியலுக்கு வந்து 72லேருந்து 87 அந்த 15 வருஷம் ஹிஸ்ட்ரி க்ளீனாக கிடைக்கும். அது 2யும் எடுத்து பார்த்தா ஒரு புரிதல் நமக்கு இருக்கலாம். கோயில் கட்டினது முதல்ல அவருக்கு தான் கோயில் கட்டினாங்க, அப்புறம் தான் குஷ்புக்கெல்லாம் கட்டினாங்க. அவருக்கு வந்து முதல்லே கோயில் கட்டினாங்க. இன்னமும் ஒரு தெய்வமாக பதிக்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் அவரோட போஸ்டரை வந்து பெண்கள் வந்து ₹3 ஒரு இரவு வாடகைக்கு ₹3 வாங்கிட்டு போய் அந்த போஸ்டரை போட்டுட்டு படுத்துக்கிட்டது, அதெல்லாம் உண்மை. ஸோ அந்த அளவுக்கான ஒரு மாபெரும் ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு தலைவர் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சம்பவம் நேரில் பார்த்த சம்பவம், அதாவது 99 பார்லிமெண்ட் எலெக்ஷன், காங்கிரஸ் ஏடிஎம்கே 2 லெஃப்ட் அலைன்ஸ், திருநெல்வேலி தொகுதி. ஜெயலலிதா வந்து கார்லேருந்து இறங்கி சசிகலாவோட ஒரு கிராமம், ரோடு கிடையாது, நடந்தான் போகணும். அங்கே போகிறாங்க, போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அங்கே போனோடனே அந்த பொம்பளைங்களாம் எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு கத்துது. இந்த அம்மா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க ஜெயலலிதா. அப்போ எதிர்கட்சி தலைவரை முடிச்சுட்டு கார் ஏற வரும்போது நான் பார்த்தது இது. உங்களுக்கு முடிய இப்படி தூக்கிட்டு சசிகலா கிட்ட சொன்னாங்க, செத்து 5 வருஷம் ஆகுது, ஆனால் மறக்கலை பார்த்தியா, எப்படி கெடுத்து வச்சுருக்கான் பார்த்தியா, இதே வார்த்தையை சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஜெயலலிதாவோட முதல் எதிரி எம்ஜிஆர், கலைஞர் கிடையாது. ஏன்னா அவங்க வாழ விரும்பின வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணி கெடுத்தது. ஏன்னா ஜெயலலிதா 2 தடவை தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது முக்கியமான கட்டத்தில் அந்த தொடர் நின்றுது. அது வந்து குமுதத்துலேயும் இன்னொரு இடத்துலையும். அது இவரோட அழுத்தத்தால் தான், எம்ஜிஆரோட அழுத்தத்தால் தான். தன்னுடைய சுயநலத்துக்காக ஜெயலலிதா அரசியலுக்கு கொண்டு வந்தார். ஒரு கட்டத்தில் அவங்க தன்னை கையை மீறி போகிறாங்கன்னு அவரை ஓரம் கட்டினார். அந்த வருத்தம் அவங்களுக்கு இருந்தது. அதுதான் 99ல் பார்த்தது, செத்து 5 வருஷம் ஆகுது, ஆனால் எப்படி கெடுத்து வச்சுருக்கான் பார்த்தியான்னு. அது ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை. இது 90 நல்லா நினைவு இருக்காது. ஒரு இரவு ஒரு 7:30 7:45 மணி இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்தது? அப்போ நான் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் இருக்கேன் 99ல். அவங்க ஏன்னா அவங்க பின்னாலே கேமரா எடுத்துகிட்டு ஓடுறோம். காரு அப்போ அவங்க எதிர்கட்சி தலைவர். அது ஒரு செம்மண் பாதை, கார் போகாது. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் நடந்து போகணும். ரொம்ப இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் நடந்து போகணும். போய் அங்கே போய் இப்படி கையெல்லாம் ஆட்டுறாங்க. அந்த பொம்பளைங்க வந்து அவங்க எம்ஜிஆர் வாழ்கிறோடனே முகம் மாறி அப்புறம் வந்தாங்க. திரும்ப கார் ஏற வரும்போது தான் சொன்ன வார்த்தை சசிகிட்ட, சசி செத்து 5 வருஷம் அது எப்படி கெடுத்து வச்சுருக்கான் பார்த்தியா என்ன போனாங்க. அதுதான் இந்த ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு சின்ன உரை தான், நம்ம இப்போ பேசணும், டீட்டெயிலாக பேசலை. அடுத்த முறை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். கண்டிப்பாக சார், மிக்க மகிழ்ச்சி. மறைந்த முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.